வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. தோள்பட்டையில் வலி பின்னி எடுக்குதா? இந்த வீடியோவை பார்த்து 5 நிமிஷம் மட்டும் இந்த பயிற்சியை பண்ணுங்க போதும். சில நேரங்களில் தோள்பட்டை தசைகள் உறைந்து போய் கைகளை தூக்க முடியாத நிலை ஏற்படும். இது ஆர்த்ரட்டிஸ் கிடையாது. காரணம் ஆர்த்ரட்டிஸ் மூட்டெலும்புகளில் ஏற்படுபவை. ஆனால் இந்த தோள்பட்டை தசை உறைவு என்பது தோள்பட்டை இணைப்புகளில் ஏற்படுபவை ஆகும். தோள்பட்டை உறைவு என்பது தோள்பட்டை இணைப்புகளில் வலியை ஏற்படுத்தும். இந்த வகை பாதிப்பு பொதுவாக 40 - 60 வயது அடைந்தவர்களை அதிகமாக பாதிக்கிறது. எப்படி டயபெட்டிஸ், பார்க்கின்சன் நோய் மாதிரி இதுவும் வயதானவர்களை பாதிக்கக்கூடியது. தோள்பட்டையை அசைக்காமல் அப்படியே வைத்திருந்தால் தோள்பட்டை எலும்புகளில் ஏற்படும் காயங்கள் போன்றவை இதை ஏற்படுத்துகிறது. இதை ஆரம்ப நிலையிலேயே நாம் கவனிக்காவிட்டால் நிரந்தரமாக தோள்பட்டையை அசைக்க முடியாத நிலை ஏற்படலாம். நீங்கள் தோள்பட்டை உறைவிற்கு சிகிச்சை எடுப்பதற்கு முன் லேசாக தோள்பட்டை பயிற்சி கொடுங்கள். இது அந்த பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் பிறகு காயங்கள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவும். வெதுவெதுப்பான நீர்க்குளியல் மற்றும் தோள்பட்டையை வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்துவிடுதல் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். இதை மெதுவாக செய்வது நல்லது. எப்சம் உப்பு குளியல் தோள்பட்டை உறைவுக்கு சிறந்தது. பிறகு 2 அல்லது 3 தடவை லேசான தோள்பட்டை உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். முதலில் நேராக ரிலாக்ஸாக நின்று கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட கையை கீழே தொங்க விடுங்கள். இப்பொழுது அந்த கையை 10 தடவை வட்ட இயக்கத்தில் சுற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் மெதுவாக வேகத்தை அதிகரிக்க வேண்டும். திரும்ப திரும்ப இதை செய்து வாருங்கள். மேலும் அந்த கையில் சிறிது வெயிட்டை தொங்கவிட்டு அசையுங்கள். இது உங்கள் தோள்பட்டை தசைகளுக்கு சிறந்த உடற்பயிற்சி ஆகும். ஒரு மேஜையின் அருகில் நின்று கொண்டு அதன் மீது உங்கள் கைகளை உங்கள் தோள்பட்டை உயரத்திற்கு நீட்டிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் முழங்காலை முன்னே மடக்கி கைகளை நீட்டுங்கள். ஒரு சிறிய துண்டை எடுத்துக்கொண்டு அதை பாதங்களின் வழியாக கொண்டு அதன் மறுமுனைகளை கைகளை கொண்டு பிடித்து கொள்ளுங்கள். இப்பொழுது கைகளை மேலே மற்றும் கீழே உயர்த்தி துண்டை இழுத்து பிடியுங்கள். இந்த உடற்பயிற்சியை தினமும் 10 - 20 நிமிடங்கள் செய்து வரவும். ஒரு சுவற்றின் அருகில் நின்று கொண்டு உங்கள் விரல்களை சுவற்றின் மேல் வையுங்கள். மணிக்கட்டு உயரத்திற்கு இருக்க வேண்டும். கையை லேசாக மடக்கி விரல்களை மெதுவாக மேல் நோக்கி நகர்த்தவும். அதிகமான அழுத்தத்தை தோளிற்கு கொடுக்க வேண்டும். மெதுவாக செய்யவும். இதை தினமும் 10 - 20 தடவை செய்து வாருங்கள். பாதிக்கப்பட்ட கையை உங்கள் உடம்பிற்கு குறுக்காக நீட்டி கொள்ளுங்கள். அப்படியே 15 - 20 வினாடிகள் நீட்டிக்கவும். இதை ஒரு நாளைக்கு 10 - 20 நிமிடங்கள் செய்யவும். இது உங்கள் தோள்பட்டை உறைவு பிரச்சினைக்கு தீர்வு கொடுக்கிறது. மேலும் உங்கள் தோள்பட்டைக்கு சப்போர்ட்டான பொருட்கள் வைத்திருப்பது நல்லது. அதிகமான வலி இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.